அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரக்க குணமே பிரதானம். உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்கமுடையவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1284 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதரின் வாழ்வை அறிவு மற்றும் உண்மை எனும் அழகான ஆபரணங்களால் அழகுபடுத்தி நம்மை படைத்த ரட்சகன் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஒழுக்கத்தின் சிகரமாக விளங்கியது, அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பி வழிந்தது. சக மனிதர்களுடைய துயரங்களை கண்டு உருகும் குணம் அல்லாஹுடைய தூதருடைய குணம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி செல்கின்ற உபகாரியாகவே அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள். இந்த அருங்குணங்களை முன்வைத்துத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மனங்களை வென்றார்கள். வேதவரை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்கள் மீது மென்மையானவராக நடந்து கொண்டீர். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 சூரத்து ஆல இம்ரான் வசனம் 159 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொடிய குணமும் கடின மனமும் வாய்த்த மனிதர்கள் படைத்த இரட்சகனுடைய அருளிலே இருந்து அதிக தொலைவில் இருப்பதால் அவர்கள் தண்டனை வழங்கப்படுகின்ற அடிப்பகுதியில் வைக்கப்படுவார்கள். கண்களில் பெரும் கனலும் இதயத்தில் பாறையென கடினமும் கொண்ட மனிதர்கள் பாக்கியமற்றவர்கள். படைத்த இரட்சகனுடைய பேரருளால் அவருடைய அருளை சுமந்து மனிதர்களிடையே மனித வடிவில் வந்திருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக மனிதர்களுடைய துன்பங்களை களைபவராக இருந்தார்கள். மனிதர்களுடைய ஏனைய காரியங்களுக்கும் ஆறுதலாக இருந்தார்கள். மனக்காயங்களுக்கு மருந்திடுபவராகவும் அவர்களுடைய துன்பங்களில் துயர் துடைப்பவராகவும் தவறிழைக்கும் போது அவர்கள் மீது அனுதாபம் கொண்டு அரவணைத்து நல்வழிப்படுத்துபவராகவும் செல்வந்த பெருமக்களை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்பவராகவும் பறிக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தருபவராகவும் அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். எனவேதான் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகள், வாழ்க்கை நெறி மக்களுக்கு மத்தியிலே இலகுவான முறையிலே சென்றடைந்து அதை கொண்டு மக்கள் பலரும் தங்களை இந்த அழகிய வாழ்க்கை நெறிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மாறினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரக்க குணம்தான் பிரதானமானது என்கின்ற அடிப்படையிலே அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அக்குணத்தின் மூலமாக பலரும் பயன்பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.